அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 4/11/2025 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 18ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை. குறள் 652. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. தெளிவுரை. புகழையும் அறத்தையும் தராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: கடகத்தில் குரு விளிம்பில், சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் அதோடு கூட விளிம்பு சந்திரன். மீனத்தில் விளிம்பு மற்றும் வக்கரமாக இருக்கும் சனியோடு இருக்கும் விளிம்பு சந்திரன் கடகத்தில் இருக்கும் விளிம்பு குருவோடு பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். ஆன்மீக நம்பிக்கையை வலுப்படுத்தி இறை தொடர்பை அதிகப்படுத்தும் விதமாக இன்று மத நூல்களை படிப்பது, ஆன்மீக தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது, வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி, எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வியாபார தொடர்புகளும் கிடைக்கும். கடந்த 10-15 வருடங்களாக போய்கொண்டிருக்கும் வழக்கு ஒரு முடிவிற்கு வரும். சமாதானமான, சந்தோஷமான, சாதகமான தீர்ப்பாக இருக்கும். வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு, வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும். பொருளாதார விஷயத்தில் இன்று அம்மாவோடு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும். ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரும் என்று. அது புதிய வேலை, வியாபாரம் ஆரம்பிக்க அப்பாவின் அனுமதி, மேற்படிப்பிற்கு வேலையில் நல்ல மாற்றம், திருமணம் தேதி முடிவு பண்ண இப்படியாக இருக்கும். இன்று நடக்கும் குடும்ப சண்டையில் அம்மா மற்றும் மனைவிக்கு இடையே சிக்கிக்கொண்டு எந்த பக்கம் போவது என்ற முடிவிற்கு வர இயலாமல் விழி பிதுங்குவீர்கள். உள்ளே நுழைவது உங்கள் விருப்பம்தான். 2 பக்கங்களிலும் தட்டு வாங்கும் மத்தளமாவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. குடும்ப விஷயத்தில் அம்மாவின் தலையீடு அதிகம் இருக்கும். மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பிறருக்கு உதவுதல் அல்லது பண விஷயத்தில் அவமானம் ஏற்படும். யோசித்து செயல்படுவது சிறப்பு. ப்ராஜெக்ட், ப்ரொடக்ஷன் இப்படியான நிறுவனங்களுக்கு வரும் காலங்களில் வேலையாட்கள் மிகுந்த ஒத்துழைப்பை தந்து உற்பத்தியை பெருக்கித் தர வருமானமும் கூடும். நிலம் சார்ந்த வழக்குகளை இன்று சந்திக்க நேரும். குடும்ப பெண்களின் ஆலோசனை. பூர்வீக சொத்து கைக்கு வரும் காலம். அந்த சொத்து வரும் பட்சத்தில் சொந்த பந்தம் முன்பு தலை நிமிர்ந்து செல்ல முடியும் என்று உங்கள் அம்மா யோசிப்பார். பெற்றோருக்கு குழந்தைகள் பற்றிய கவலை விலகும். அவர்கள் படிப்பை முடித்தவுடன் நல்ல வேலை சம்பளத்துடன் அமைய சந்தோஷம் பெருகும் என்று. பெண்களுக்கு பெண் தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு இப்படியாக இருக்கிறது. பார்த்து பழக வேண்டும். பெண்களுக்கு பெண் தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு உண்டாகும். பார்த்து பழக வேண்டும் என்று. அரசு கட்டுமான ஒப்பந்த குத்தகைக்காரர், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்பவர்களுக்கு வேலையை முடித்து பில் கொடுத்து சில மாதங்கள் ஆகியும் பில்லிற்கான பணம் வராமல் இருந்தது. இன்று நீங்கள் முயற்சி செய்வீர்கள். இன்னும் 2 வாரத்தில் செட்டில்மெண்ட் செய்வதாக சொல்வார்கள். இன்று நடக்கும் திருமணத்தில், அதாவது முடிவாகும் திருமணத்தில் வரும் கணவருக்கு வயது அதிகமாக இருக்கும். விளம்பரம், திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் என்று. இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை பிரச்சனை, சிறுநீரக தொல்லைகள், கண் பிரச்சனை, சளி தொந்தரவுகள் இருக்கும். நரம்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள், வாயு மற்றும் அஜீரண கோளாறுகள், மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று கோமதி, கோவிந்தன், அகிலா தேவி, தேன்மொழி, உலகநாதன், கோபால், சசிகுமார், ஜெய்கணேஷ், ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முருங்கை, மொச்சை, புளி, துவரை, பாகற்காய், பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சிவப்பு, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.